ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த மினி vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஈவினிங் இந்த மாதிரி வாசலில் கோலம் போட்டு கால்லாம் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே கால் வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஸோ கீழே கால் வச்சுட்டு போயிட்டேன். சந்தில் எனக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் கோல மாவில் போட்டு கலர் பொடி கொடுக்க முடியல. எனக்கு அது மட்டும் தான் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி நான் கால்லாம் போட்டு சாமி ரூம் வரைக்கும் கால் போட்டு கொண்டு போயிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி தட்டை பண்ணேன். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் தட்டை. சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு தட்டையோட ரெசிபி நான் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக வேறு எதுவும் பண்ணல. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சேமியா பாயசம் பண்ணியிருந்தேன். அந்த தட்டை என்னோடய ஸ்பெஷலாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவல் வச்சுட்டேன். பால், தயிர் அண்டு வெண்ணெய் வச்சுட்டேன். கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக எல்லாமே பார்த்து வச்சாச்சு. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. கிருஷ்ணர் பொம்மை வாங்கி அதில் பின்னாடி மயில் இறகுலாம் வச்சு அந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணுன்னு ஒரு நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ அதை நான் இன்றைக்கி ஒரு குட்டி கிருஷ்ணராக வாங்கி என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா கீழே மனை வச்சு கிருஷ்ணரை வச்சு அதுக்கு பின்னால் மயில் இறகு வச்சு என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக ஃபினிஷ் அவுட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. வேறு vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஜன்மாஷ்டமி டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், and thanks for watching. Tada bye friends, take care, bye bye.